சூப்பரா மணக்க மணக்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. புரட்டாசி மாதம் கறி சாப்பிட மாட்டோம். ஸோ நீங்கள் இதில் மீல் மேக்கர் போட்டிங்கன்னா அப்படியே கறி பிரியாணி மாதிரி இருக்குங்க. பசங்க சும்மா கொடுத்தா காய்கறிலாம் சாப்பிடுவாங்களா? இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு நிறைய காய் போட்டு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்க. பிரியாணினா இப்படி தான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்யுங்க, இதை சாப்பிட்றதுக்காகவே உங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க. சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஆமாங்க, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்மளும் எத்தனையோ வகையான வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் செய்ய போற ஸ்டைல் இருக்கு, ரொம்பவே ஈஸி, ஆனா பயங்கர டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதுவரையிலும் நீங்க சுவைக்காத சுவையா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. பட் ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப வெஜிடபிள் பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கலாங்க. இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி, நீங்க எதுல வேணாலும் செய்யலாங்க. இது வந்து 1/2 கிலோ கணக்காகுதுங்க, அதாவது 500 கிராம். இப்போ இது 2 வாட்டி கழுவிக்கலாம். இப்படி நல்லா கழுவிட்டோமா இதுல இருக்கிற பிசுப்பு போயிடுங்க. பிரியாணி நல்லா உதிரியா கிடைக்கும். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இப்போ எதுவும் தண்ணி கணக்கெல்லாம் பார்க்க வேணாம், சும்மா தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும். இப்போ இந்த அரிசி 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க, ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இன்னைக்கு 1/2 கிலோ அரிசியில தான் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த பொருள் தாங்க எடுத்திருக்கேன். இதை விட அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். அதே மாதிரி உங்கள் மசாலா எந்த அளவுக்கு காரத்தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூடி குறைச்சி போட்டுக்கணும். சின்னதாக 2 பட்டை, 3 கிராம்பு, ஜாதி பத்திரி கால்வாசி எடுத்து வச்சிருக்கேங்க. இதுவும் அதிகமான கசப்பு தன்மை வந்துடும். 3 ஏலக்காய், 2 மராட்டி மொட்டு, சின்னதாக ஒரு துண்டு ஜாதிக்காயும் அதிகமாச்சுன்னா பயங்கர காரமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா போடணும். இதெல்லாம் சேர்ந்து போடும்போது தான் உங்களுக்கு மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கல்பாசி, இது 1 டீஸ்பூன் இருக்குங்க. இதோடைய 2 பிரிஞ்சி இலை. இந்த பிரிஞ்சி இலைய இதோட சேர்ந்து அரைக்க கூடாது, இது வந்து தாளிக்கும் போது போட்டுடணும். இதோட சேர்ந்து அரைச்சுமா கசப்பு தன்மை அதிகமா வந்துடும். ஸோ இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இப்போ இது பொடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கணுங்க. இப்போ இந்த மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் என்ன வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கலாங்க. நான் எல்லாமே ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்படி செஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் நீளமாக. 2 கேரட்டும் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது எலுமிச்சை பழம் ஒரு 1/2 பழம் கட் பண்ணியிருக்கேங்க. அதாவது சின்னதாக 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு வந்தால் போதும். இதோடைய நியூக்கல் காயும் 1 மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே வெஜிடபிள் பிரியாணிக்கு இல்ல புலாவுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த காய் போடும்போது ரொம்ப ருசியா இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி புதினா இலை, இதோடையே ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேங்க. இப்போ இந்த காயெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ ஒரு மசாலா அரைக்கணும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டாங்க. 5 சின்ன வெங்காயம் போட்டுடலாம், 5 பச்சை மிளகாயும் போட்டுடலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டுடலாம், 1 கைப்பிடி புதினா இலையும் போட்டுடலாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணாலும் போடலாம், இல்லை இஞ்சி பூண்டு அப்படியே முழுசாக வேணாலும் போடலாம். நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிறதுனால நான் அரைச்சதே போட்டேன். நார்மலாக வீட்டில் இந்த மாதிரி டீஸ்பூன் வச்சுருப்போம்ல, ஸோ இதில் தான் நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது 100 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கட்டியான தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி ரொம்பவும் பிடிச்சிருக்கக்கூடாது. ஸோ இந்த 100 ml தயிரும் இதிலே ஊற்றிடலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், தயிரே போதும். தயிர் ஊற்றி அரைக்கும் போது தான் உங்களுக்கு புதினா கொத்தமல்லியோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ இதுவும் நல்லா
நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குன்னு. பாருங்கள் நல்லா பச்சையாக இருக்குது. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் வச்சிடலாங்க. குக்கரில் வேணாலும் செய்யலாம், டைரெக்டாக பாத்திரத்தில் வேணாலும் செய்யலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 70 ml எண்ணெய் ஊற்றுறாங்க. தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், கடலை எண்ணெயிலையும் செய்யலாம், ரீஃபண்ட் ஆயிலையும் செய்யலாம். அடுப்பானல் மீடியமாக வச்சிடலாம். இதிலே நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்படி வதக்கினா தான் நல்லா பிரியாணி ருசி வரும். இப்போ இதுலேயே எடுத்து வச்ச 2 பிரியாணி இலையும் போட்டுடலாம். ஒரே ஒரு கிளறிக்கலாம் போதுங்க. இனிமேல் நம்ம எல்லா காயும் இதிலே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் கிளறிடலாங்க. அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்த மாதிரி எண்ணெயை காயிலே வதக்கிட்டால் நல்லா ருசியாக இருக்கும். நான் வந்து 3 வகையான காய் போட்டிருக்கேன். பட்டாணி போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், மஷ்ரூம் போடலாம், நம்ம விருப்பம்தான். நம்மக்கிட்டே பிரியாணி மசாலாவும் இருக்குங்க. ஸோ இந்த மசாலா உங்களுக்கு அரைக்க முடியலன்னா நீங்கள் நம்ம பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணலாங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 2 to 2.5 டீஸ்பூன் நம்ம பிரியாணி மசாலா போட்டால் போதுங்க. இதுக்கு தக்காளி போடக்கூடாதுங்க. புளிப்புக்கு தக்காளி போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட் ஆகிடும். தக்காளி போடலையே பிரியாணி நல்லா இருக்குமான்னு மட்டும் கேட்காதீங்க. என்னை நம்பினா செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் இப்படி தான் செய்வீங்க. இன்னும் கொண்டான்னு வாங்கி சாப்பிடுவாங்க. காய் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி போட்டுடலாம். பாருங்கள் நான் கரெக்டாக எடுத்திருக்கேன், அதனால் எல்லாத்தையும் போடுறேன். நீங்கள் அதிகமாக அரைச்சிருந்தா இதில் பாதி போட்டிங்கன்னா போதுங்க. ஏன்னா மசாலா அதிகமானா கசக்கும். இதை எத்தனை வாட்டி இப்போ நான் வீடியோவில் சொல்லிட்டேன். இங்கே தான் உங்களுக்கு தப்பு வரும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். இதை ஒரு 10 to 20 செகண்ட் மசாலா வதக்கலாங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச க்ரீன் கலர் மசாலாவை ஊற்றிடலாம். இப்போ இதோடையே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டாலே போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிடலாங்க. 2 to 3 நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா வதக்கணுங்க. எண்ணெய் கசிஞ்சு வெளியில் வர வரைக்கும். அடுப்பணல் மீடியமாகவே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா கசிஞ்சு வெளியே வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இனிமேல் இதுக்கு தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இந்த கிளாஸில் தாங்க 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு. 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி அளந்து கொதிக்க வச்சுருக்கேன். இதிலே ஊற்றிடலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 to 1.25 வரைக்கும் தண்ணி ஊற்றலாங்க. கொஞ்சம் சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் 1.25 வரைக்கும் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா உதிரியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1க்கு 1.5 தண்ணி. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நான் கல் உப்பு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுப்பு நான் ஃபுல்லாக வச்சு இதை கிளறி கொடுத்துடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கிளறி கொடுத்துடலாங்க. இனிமேல் அரிசியும் போட்டுடலாம். ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாமே கொட்டிடலாம். அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்துடலாம். இப்போ இதிலே 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். நான் எடுத்துருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் காரம் கம்மி, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது காரமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட வேண்டாம். இந்த மாதிரி முழுசாக போடும் போதும் அதுக்கு ஒரு சுவை உண்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதிலே 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறும் புளிஞ்சிடலாங்க. இதுக்கு மிளகாய் பொடியெல்லாம் போடக்கூடாதுங்க. இப்போ கிளறி கொடுத்துட்டு டேஸ்ட் பாருங்கள். காரம் உப்பு தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதிலே வெஜிடபிள் ஸ்டாக் வேணாலும் 1 கியூப் போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் அதுலேயே உப்பு இருக்கும். ஸோ அப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். புரட்டாசி மாதம் கறி சாப்பிட மாட்டோம். ஸோ நீங்கள் இதில் மீல் மேக்கர் போட்டிங்கன்னா அப்படியே கறி பிரியாணி மாதிரி இருக்குங்க. அதாவது மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். தண்ணி கொஞ்சம் இழுத்துருச்சுங்க. இனிமேல் நம்ம குக்கர் மூடிடலாம். ரொம்ப தண்ணி இழுத்துருச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்படியே வேணாலும் தம் போட்டுக்கலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பணல் மீடியமாக வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுறலாங்க. நீங்கள் நார்மலாக எப்பயும் எப்படி விசில் வைப்பீங்களோ அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு விசில் வரட்டுங்க. அவ்வளோதாங்க, ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். விசில் வரும்போதே வீடு ஃபுல்லாக ஒரே வாசனைங்க. வாவ்! மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். பாருங்கள், ஒவ்வொரு சாதமும் நல்லா வெந்து அப்படியே உதிரியாக அப்படியே தூக்கி நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலே சாதம் நல்லா உதிரியாக இருக்குன்னு அர்த்தம், நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்படி அழுத்தினா சாதம் உடையணுங்க. அப்போ தான் சின்ன பசங்க கூட சாப்பிடும். இப்போ சாதம் உடைக்காமல் அப்படியே ஓரமாக எடுத்து விட்டு கிளறி கொடுத்துடலாங்க. வாவ்!
இப்படி இருக்கு பாருங்க. நான் சொன்னேன்ல உதிரி உதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம அரைச்ச மசாலாவில் சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நல்ல ஒரு ஜூசினஸ் கொடுக்கும், பிரியாணிக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. வெஜிடபிள் பிரியாணி யாருக்கு தான் செய்ய தெரியாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன வித்தியாசங்களோட ரொம்ப சுவையாக செஞ்சுருக்காங்க. நானும் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் வெஜ் பிரியாணி. ஆனால் அது ரொம்ப ட்ரையாக வேகாமல் மசாலாவே இல்லாமல் இருக்கும். மசாலா ஓவராக இருந்தாலும் கசக்கும், ஆனால் மசாலா இல்லைனாலும் ட்ரையாக டேஸ்ட்டே நல்லா இருக்காதுங்க. ஸோ நம்ம அரைச்ச மசாலா வந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ தக்காளி விலையும் கம்மியாக இருக்குது. தக்காளி இல்லாமலே பிரியாணி செய்யறதுக்கு நமக்கு என்ன கசக்குமா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை வச்சு இன்னைக்கு ரொம்ப எளிமையாக செஞ்சுருக்கேன். நிஜமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் இன்னைக்கு நான் அரைச்ச அந்த கிரீன் மசாலா மாதிரி அரைச்சி இதே மாதிரியே பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வெஜிடபிள் பிரியாணி மட்டும் செய்யணும்னு கிடையாது. இந்த ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செய்யலாம், மட்டன் பிரியாணி செய்யலாம், மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். ஸோ நம்ம விருப்பம் தாங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இதுக்கு நம்ம மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் சொன்ன அளவு மட்டும் போடுங்க. அதை விட அதிகமாக போட்டால் கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்காது, கசக்கும். நான் எப்பயுமே சொல்றதான், நான் சொல்ற அளவு மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வருங்க ஒவ்வொரு டிஷ்ஷும். பசங்க சும்மா கொடுத்தா காய்கறி எல்லாம் சாப்பிடுவாங்களா? இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு நிறைய காய் போட்டு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். வாவ், நிஜமா சொல்றேன், அப்படி இருக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளிலாம் போடலையே, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நிஜமா சொல்றேன், நல்லா இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா தொண்டைக்கு இதமா காரசாரமா இருக்கும், ரொம்ப ஓவர் காரமும் இல்லை. கிரீன் மசாலா அரைச்சி ஊற்றணும் பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தெரியுது. கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ்க்கு இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. அதுவும் மெயினா காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.